மல்லி எப்படியாவது விஜயை நார்மலாக்கணும் அப்படின்னு மல்லி விஜய்கிட்ட அதை பற்றி பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக பேசி சிரிக்க வைக்கிறாங்க. விஜயும் சிரித்து மல்லிகிட்ட பேசுகிறாரு. ஆனால் விஜய் சொல்கிறாரு, மல்லி உங்கள் அண்ணி எங்கே மல்லி? அண்ணி கடைக்கு போயிருக்காங்க. ஏங்க அவங்க எதுவும் உங்களை கஷ்டப்பட்ட மாதிரி பேசுனாங்களா சொல்லுங்க. ஐயோ மல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மல்லி, அவங்க அப்போல்லாம் வந்து பேசலை. இல்லை வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டால் தான். இப்போ யாரும் இல்லைங்கும் போது நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மல்லி. ஆனால் ஒன்று மல்லி, நான் என் மனசில் இருக்கிறத பேசிடுறேன். ஆனால் தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக பேசுறது மல்லி, ஏன்னா என்னால் தாங்க முடியாது. என்னங்க சொல்கிறீங்க? என்ன பேச போகிறீங்க? இல்லை மல்லி, எத்தனையோ முறை நான் உன்னை இது மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனால் அதை மனசார சொல்லலை. இப்போது மனசார சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் வர நேரத்தில் தான் நம்ம கூட இருக்க போகிறது யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மல்லி, கஷ்டம்னு ஒன்று வரும்போது தான் எனக்கு எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. கஷ்டத்தில் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனால் நீ தான் என்னை கடைசி வரைக்கும் ரொம்ப அக்கறையாகவும் அன்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னை மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் மல்லி. உண்மையாக சொல்கிறேன் மல்லி, என் மனசார நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். இனி எந்த சூழ்நிலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன் மல்லி. ஆனால் அதை நீ எப்படி ஏற்றுப்பேன்னு தெரியாது மல்லி. ஏன்னா பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் உன்னை கை விட்டுட்டேன். ஆனால் இந்த முறை நான் மனசார சொல்கிறேன் மல்லி, உன்னை என் மனைவியாக ஏற்றுட்டேன் மல்லி அப்படின்னு விஜய் சொல்லவும் டக்குன்னு மல்லி விஜயை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. விஜய் ஒன்று அழாத மல்லி, கண்டிப்பாக இனி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மல்லி. இனி எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் சரி நான் உன் கூட தான் மல்லி இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மல்லி அதை கேட்டு, ரொம்ப நன்றிம்மா விஜய் சார், இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். என்ன நீங்கள் உங்கள் மனைவியை ஏற்றுட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் விஜய் அப்படின்னு மல்லி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் வருது. மல்லி ஒன்றே யாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இதுவா மாமா தான் கால் பண்ணுறாரு கனடாவிலேருந்து அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்றே யாருங்க ராஜி புருஷனா அப்படின்னு கேட்க, ஆமாம் மல்லி. ஏங்க அவர்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா? அவர்கிட்ட பேசுவோம் மல்லி, அவர் ரொம்ப நல்ல டைப் தான். அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. இவ பண்ணுற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவர் பயங்கரமாக கோவப்படுவார். அப்படின்னா அவர்கிட்ட சொன்னால் என்னங்க? இல்லை மல்லி, பிரச்சனையே வேறு. அவரும் ராஜியும் பேசுறதில்லை இப்போது. ஏங்க? ராஜி சும்மாலாம் இங்கே வரல. இவர் பண்ண பிஸ்னஸில் இவனும் தலையிட்டு பிஸ்னஸை பெருசாக்குறேன் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் இதே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டா. அந்த நேரத்தில் தான் மாமாவுக்கு இவளுக்கும் சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமா திரும்பவும் எப்படியோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாரு. ஆனால் இவ இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு தரேன் அப்படின்னு என்கிட்ட பணம் வாங்க போக சொல்லி கிளம்பிங்க வந்திருக்கா. எனக்கே இது இப்போ தான் ரீசெண்டாக மாமா சொல்லி தெரியும். ஆனால் என்கிட்ட அவள் பணம் கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் என்கிட்டேருந்து சொத்து எல்லாத்தையும் இப்படி துரோகம் பண்ணி வாங்கிட்டா. இதெல்லாம் போய் நம்ம அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? பாவம், அவளால் தாங்கிக்க முடியாது மல்லி, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, ஏங்க இவ்வளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லலை பரவாயில்ல, ஆனால் அட்லீஸ்ட் இங்கே நடக்கிறதையாச்சும் அவர்கிட்ட சொல்லணுங்க. அவர்கிட்ட சொன்னாதாங்க புரியும். இல்லை மல்லி, அவர் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல மல்லி, அதான். ஐயோ கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வாங்கி ஹலோ அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ள என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க? இல்லை விஜய் தூங்கிட்டு இருக்காரு. மல்லி நீ பேசுறியாம்மா அப்படின்னு கேட்கும். ஆமாங்க, எனக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா தெரியுமான்னு கேட்டேன். விஜய் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காம்மா, அதனால் உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன ரெண்டு பேரும் பேசிட்டது இல்லை, அவ்வளோதான். விஜய் தூங்கிட்டு இருக்கானாம்மா? சரி சரிம்மா. அப்புறம் அவங்க அக்கா என்ன பண்ணுறா? இல்லைங்க நாங்கள் அங்கே இல்லை, நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்கீங்களா? என்னம்மா திருதுப்புன்னு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு வந்திருக்கீங்க? எதுவும் ஃபங்க்ஷனா? இல்லைங்க, அது ஒரு மோசமான கதை. மோசமான கதையா? என்னம்மா சொல்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் அவர் சமாளிச்சு வர்றாரு. என்னம்மா சொல்கிற, உண்மையாவா? ஆமாங்க, எல்லாமே நடந்து போச்சு. அவரால் உங்கள்கிட்ட பேச முடியல, அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னம்மா சொல்கிற, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா அதை பற்றி எதுவுமே. ஏன் இப்படி இருந்தான் அவன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா கண்டிப்பாக அதுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணியிருப்பேனேம்மா. சரிம்மா, இப்பயும் ஒன்று கெட்டு போல விடு. அவன் என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான். இப்போது நீ என்கிட்ட சொல்லிட்டல, இது போதுமா? நான் நாளைக்கு கிளம்பி இந்தியாவுக்கு வரேன், வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இல்லை நீங்கள் தான் பேசுறது இல்லையாமே அவங்கள்ட்ட? பேசுறது இல்லைம்மா, ஆனால் நான் பேசினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமா, நான் பார்த்துறேன் விடுமா அப்படின்னு ஃபோனை வச்சிடறாரு. வைக்கவும் விஜய் கேட்குறாங்க, என்னாச்சு மல்லி? இல்லைங்க எல்லாத்தையும் சொன்னேன், நாளைக்கு நான் கிளம்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ மல்லி, இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னான்னு. விடுங்க, நாமளாம் ஒன்றும் போய் எதுவும் பண்ணலை, அவரே வரேன்னு சொல்கிறாருல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி அவர் கிளம்பி இந்தியா வந்துடுறாரு. வந்தவர் நேராக ராஜி வீட்டுக்கு போகிறாரு. அவரை பார்த்தோன்னே ராஜி பார்த்துட்டு, என்னங்க திருடுப்பு வந்திருக்கீங்க,
இல்லை ராஜி, உன்னை பார்க்கணும்போது தோணுச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க சரிங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்களே என் தம்பிக்கிட்ட போய் ஒன்று வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு, என் தம்பிக்கிட்ட வந்து நிறைய சொத்து நான் வாங்கியிருக்கேங்க. நிறைய சொத்து வாங்கியிருக்கியா? எப்படி ராஜி? அது வாங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட நிறைய சொத்துலாம் இருக்குங்க, நம்மளுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாங்க. ராஜி, நான் ஏற்கனவே பாதி கடன் அடைச்சிட்டேன் ராஜி, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. நம்ம பிஸ்னஸும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு இங்கேருந்து தான் காசு வாங்கிட்டு போய் கடன் அடைக்கணும்னு அவசியம் இல்லை ராஜி. ஐயோ, நீங்கள் ஒரு ஆளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தம்பி கொடுத்துருக்கான்னு சொல்கிறான்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிதானமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி, மேலே போங்க, ஃபஸ்ட்டு ரூம் என் ரூம் தான், அங்கே எல்லாமே இருக்கும். நான் போய்ட்டு உங்களுக்கு தேவையான சமைச்சிக்கிறேன். ரஞ்சிதா, இங்கே வாசிக்கணும், மார்க்கெட் போயிட்டு இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி ரஞ்சி அனுப்புகிறாங்க. ராஜி தன் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, ஏற்கனவே சொத்துலாம் தன் பேருக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் ராஜியோட புருஷன் என்ன பண்ணுறாரு, மாடிக்கு போயிட்டு குளிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ராஜி அந்த பத்திரத்தை எங்கே வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா பீரோவில் இருக்கிற பத்திரத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவரும் குளிச்சு கீழே வராரு. கீழே வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக மல்லி விஜய்லாம் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அவங்க ஹஸ்பண்ட். ஸோ அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்து நம்ம ராஜி செம்மையாக கோவப்படுறாங்க. மல்லி, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு போகாதே, உடனே இங்கே வந்துடுவியே, ஒழுங்காக வெளியே போடி மலை அப்படின்னு சொல்ல. எதுக்கு நான் வெளியே போகணும்? ஏன் வெளியே போகணும்? இது எங்கள் வீடு, என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கிட்ட வெளியே போகணும் அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. யார் புருஷன் சம்பாதிச்சது? அதெல்லாம் அவன் புருஷன் எல்லாத்தையும் என் பேர் எழுதி கொடுத்துட்டான்ல, அதுக்கப்புறம் திரும்ப வந்து எதுக்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணிருக்கேன்? என் புருஷன் எழுதி தரல, என் புருஷன் ஏமாத்தின்னு எழுதி வாங்கிக்கிட்டேன். மல்லி, எல்லாம் ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுற தேவையான பிரச்சனை பண்ணிருக்க? ஒழுங்காக இங்கே இந்த வீட்டு வெளியே போ. இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், என் புருஷன் நீ ஏமாத்தான் எழுதி வாங்கியிருக்க. அது இந்த வீடெலாம் கணக்கு வராது, புரியுதா? வீடு கணக்கு வராதா? இந்த வீடு தானே சேர்த்து எழுதி வாங்கியிருக்கேன், காட்டு பார்க்கலாம். இவ வேறு ஒருத்தி, சும்மா காட்ட முடியாது, வெளியே போடி மொழி வீட்டு. இன்ஸ்பெக்டர் சார், உள்ளே வாங்க சார், இந்த வீடு எங்கள் வீடு சார், இவ்வளோ மொழி வீட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு மல்லி சொல்ல. உடனே ராஜி, போலீஸ் வச்சு பிரச்சனை பண்ணுறியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த வீடு அவனோட சொத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டான் அவன். இவன் தேவை வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட காட்டுறேங்க. ரஞ்சி, போய் அந்த பத்திரத்தை எடுத்துவா போ அப்படின்னு சொல்ல. ரஞ்சி போய் அந்த பத்திரத்தை எடுத்து வராங்க. போய் பத்திரத்தை எடுத்து பார்த்து பத்திரத்தை காணும். ராஜிமா, இந்த பத்திரத்தை காணும் ராஜிமா, பத்திரத்தை காணுமா? நல்லா தெரிய பாரு, பீரோவில் வச்சுருந்தேன் பாரு. பீரோவில் தான் பார்த்தோம் ராஜிமா, பத்திரத்தை காணுமா? பத்திரம் எங்கே போயிருக்கும்? ராஜி, இந்த பத்திரமா ராஜி அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. ஏங்க, இதுதாங்க, இதை போய் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, அதை கொடுங்க போல, இதை பாடுறி அப்படின்னு சொல்லி கார்ட்டூன் பார்க்கும்போது ராஜி ஒரு கையில் வாங்கும்போது இன்னொரு கையில் அவருடைய ஹஸ்பண்ட் அப்படியே பத்திரத்தை பொறுமையாக கிழிக்கிறாரு. ராஜி வாங்கவும் ஒரு கிழிக்கவும் ரெண்டாக போயிடுது பத்திரம். இதை போய் ஏங்க கிழிச்சிங்க அப்படின்னு கேட்க, ஏன் ராஜி, நீ கஷ்டப்பட்டு உன் தம்பியை ஏமாற்றி வாங்கினியே, அதை கிழிச்சிட்டேன்னு சொல்லி உனக்கு கோவமா அப்படின்னு கேட்க, நான் தான் அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லாங்க, அதுக்குள்ளேயே எங்கே அவசரப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. மல்லி ஒன்று, அவர் அவசரப்படல, நீ தாண்டி அவசரப்பட்டுட்ட. அவர் எம்பிட்டு போய் நல்லவராக இருக்காரு, ஆனால் நீனு இவ்வளோ பேர் துரோகியாக இருக்கியே, கூட போன தம்பிக்கே துரோகம் பண்ணியிருக்கியே, நீலாம் மனுஷியா? உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு மல்லி கேட்க, இங்கே ராஜி ஒன்று, மல்லி, நீ தேவையில்லாமல் திரும்ப என் தலையிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல. ராஜுவோட புருஷன் ராஜியை பல்லான்னு வர விடுறாரு. நீலாம் ஒரு பொம்பளை அடி, கட்டின புருஷன் சம்பாரிச்ச சொத்துலத்தையும் அழிக்க பார்த்த, அதை ஏன்னு கேட்டதுக்கு நான் தம்பிகிட்ட போய் சொத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கூட போன தம்பியோட சொத்தையே ஏமாற்றி துரோகம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கே, நீலாம் என்ன பண்ணி பொம்பளடி சொல்லி பார்க்கலாம்? நீலாம் மனுஷியா முதல்ல? உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியமா? மற்றவருடைய மனசு முக்கியம் இல்லையா? இந்த சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை வீட்டோட துரத்திருக்கே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான். எதை பற்றியுமே யோசிக்காமல் ஏனாச்சு இப்படி பண பைத்தியமாக பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, என்னங்க நீங்கள் அவங்க கூட சதி பண்ணுறீங்களா? என்னை ஏமாற்றிட்டீங்களா? அப்போ நீங்கள் ராஜி, நீ தான் ராஜி எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்க. ஒரு வாட்டி ஏமாந்ததுக்கு உனக்கு மனசு இவ்வளோ வலிக்குதே, அப்போ எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறியே, அப்போ அவங்களுக்குலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவங்க மனசு இவ்வளோ வலிக்கும். ராஜி, திரும்ப சொல்கிறேன் ராஜி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம், உன் பழக்கத்தை மாற்றிக்கோ, இல்லைனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு ராஜி சொல்ல. என்னால் முடியாதுங்க அப்படின்னு உடனே மல்லி கழுத்தை பிடிச்சி அடிக்கிறாங்க. எல்லாத்துக்காரும் நீ தானே அடி அப்படின்னு மல்லி கழுத்தை பிடிச்சி அடிக்க, மல்லி ஒன்று தட்டி விட்டுட்டு, இன்ஸ்பெக்டர் சார் பார்த்தீங்களா, நான் காட்டின வீடியோலையும் இப்படி தான் இருக்காங்க, நேர்லேயும் இப்படி தான் இருக்காங்க, இவங்களால எனக்கும் என் குடும்பத்துக்கும் பெரிய ஆபத்து இருக்குது, எங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் அப்படின்னு சொல்ல. இன்ஸ்பெக்டர் ராஜி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ராஜி ஒன்று, நீங்களாச்சும் சொல்லுங்க, அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சொல்ல ராஜு புருஷன் உடனே, ராஜி நீ கொஞ்ச நாளைக்கு உள்ளே இரு ராஜி, அப்போ தான் எல்லாரை பற்றியும் புரிஞ்சுப்ப. இன்ஸ்பெக்டர் சார் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ராஜி கத்துறாங்க கலந்துட்டு, மல்லி நான் சும்மா விட மாட்டேன்டி, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி உடனே ஒரு நாள் என்ன பண்ணுமோ பண்ணிக்க போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜியை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கும் கொண்டு போகிறாங்க.